students. The first chapter, relational functions, உறவுகளும் சார்புகளும். The first sum, A cross B. Already நீங்கள் 9th படிச்சிருப்பீங்க. சரி கொஞ்சம் வித்தியாசம் வரும். அதே 9th படிச்ச யூனியன் இன்டர்செக்ஷனா கூட இப்போ கிராஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எப்படி பார்த்தீங்கன்னா A cross B, A cross A and B cross A. A intersect B intersect இந்த क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. சோ அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம A cross B எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா A என்ற எலிமெண்ட் இருக்குங்க 2, -2, 3. B என்ற எலிமெண்ட் வந்து 1, -4. சோ இப்போ இது ரெண்டுத்துக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். அப்ப எப்படி கிராஸ் ப்ராடக்ட் கிராஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் சேர்த்து எழுத போறோம். அகைன் இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் செட்ல செகண்ட் எலிமெண்ட் போறோம். அதே மாதிரி இந்த செகண்ட் எலிமெண்ட் வந்து இது ரெண்டு எலிமெண்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு தேர்ட் எலிமெண்ட் வர போறோம். சோ அப்ப எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா 2, 1 ன்னு எழுதலாம். அதுக்கு அடுத்து இந்த 2, -4 ன்னு எழுதலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் இந்த 2 எலிமெண்ட்ஸ் கூட B செட் கூட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் இந்த செகண்ட் எலிமெண்ட். அப்ப -2, 1 நெக்ஸ்ட் -2, -4 நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் 3, 1 நெக்ஸ்ட் 3, -4. இப்போ ஃபர்ஸ்ட் A cross B னுடைய ஆன்சர் கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க நம்மள A cross A. அப்ப A cross A னா A னுடைய வேல்யூ 2 டைம்ஸ் எழுதிங்க. அந்த A னுடைய செட் என்னன்னு 2, -2, 3 cross 2, -2, 3. இது ரெண்டுத்துக்கு இப்ப கிராஸ் கண்டுபிடிக்க போறோம். சேம் இதல பார்த்த மாதிரி தான் இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இந்த 3 எலிமெண்ட்ஸ் அப்படி எழுதுங்க. செகண்ட் எலிமெண்ட்ஸ் இந்த 3 எலிமெண்ட்ஸ் அப்படி எழுதுங்க. தேர்ட் எலிமெண்ட்ஸ் 3 எலிமெண்ட்ஸ் அப்படி எழுத போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் 2, 2 -2 next 2, 3 next -2, 2 first element next -2, -2 second element -2, 3 into third element next 3, 2 next 3, -2 3, 3 second summary answer. இப்போ third என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க நம்மள B cross A. சோ அப்ப B cross A னா ஃபர்ஸ்ட் B என்ற செட்ஸ் எடுத்து எழுதிக்கணும். B என்ற செட்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க 1, -4 நெக்ஸ்ட் கிராஸ் அதுக்கு அப்புறம் A இன்டர்செக்ட் எடுத்து எழுதணும். A இன்டர்செக்ட் என்ன கொடுத்திருக்காங்க 2, -2, 3. சோ இப்போ இது ரெண்டு கிராஸ் ப்ராடக்ட் எழுதுறோம். சோ 1, 2 நெக்ஸ்ட் இந்த 1 வந்து இந்த 3 எலிமெண்ட்ஸ் ஓட எழுத போறோம். 1, -2 நெக்ஸ்ட் -2 முடிஞ்சு அதே 1, 3 ன்னு எழுத போறோம். நெக்ஸ்ட் -4, 2 -4, -2 -4, 3 இவ்வளவுதான் இவங்க கேட்ட ஃபர்ஸ்ட் 3 क्वेश्चन உடைய ஆன்சர். செகண்ட் சம் சேம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन தான் A cross B, A cross A, B cross A இத கண்டுபிடிங்க. பட் எலிமெண்ட்ஸ் மாத்தி கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா A and B ஈக்குவல் என்ன எலிமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா P, Q ன்னு கொடுத்திருக்காங்க. சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா A cross B. சோ அப்ப A வேல்யூ B வேல்யூ ரெண்டுத்துடைய எலிமெண்ட்ஸும் செட்ஸ் P, Q தான். சோ அப்ப A க்கு நம்ம என்ன எழுதணும் P, Q, B க்கு P, Q ன்னு எழுதிக்க போறோம். சோ ரெண்டுது கிராஸ் ப்ராடக்ட். சோ P, P the first element next first element second element P, Q next இந்த Q எடுத்து போய்ட்டு இது கூட கம்பேர் பண்ணி எழுத போறோம். சோ Q, P சேர்த்து Q, Q இதுதான் வந்து அவங்க கேட்ட ஃபர்ஸ்ட் ஒன்னுடைய ஆன்சர் A cross B. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் A cross A. அப்ப A 2 டைம்ஸ் எழுதுங்க. சேம் இதே ஆன்சர் தான் வரப்போகுது. ஏன்னா A எலிமெண்ட்ஸ் B எலிமெண்ட்ஸ் P, Q ன்னும்போது A னுடைய A cross A ன்னும்போது A எலிமெண்ட்ஸ் P, Q தான் எழுத போறோம். B எலிமெண்ட்ஸ் சாரி அகைன் A எலிமெண்ட்ஸ் P, Q தான் எழுத போறோம். சோ ரெண்டுத்தையும் கிராஸ் ப்ராடக்ட்ல எழுதும்போது சேம் இதே ஆன்சர் தான் நமக்கு கிடைக்க போகுது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் B cross A. அப்ப B cross A க்கு என்ன சொல்லலாம் ஃபர்ஸ்ட் B எழுதுங்க. B னுடைய எலிமெண்ட்ஸ் என்ன சொல்லலாம் P, Q cross A னுடைய எலிமெண்ட்ஸ் P, Q அகைன் சேம் இதே क्वेश्चन தான். சோ அப்ப B cross A க்கு அதே ஆன்சர் தான் கிடைக்க போகுது. அப்ப இந்த 3 க்கு A cross B க்கு A cross A, B cross A இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஆன்சர் தான். A equal to m, n, B is the null set. So first question A cross B. So A cross B means m, n multiplied by null set. So there is no element. So the answer is only null set. Next second one A cross A. So you can write the A for 2 times m, n. Next again A க்கு m, n cross product. So if m, இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது சேம் as usual m வந்து m கூட மல்டிப்ளை பண்றோம். So m, m next இந்த m எடுத்து போய்ட்டு செகண்ட் எலிமெண்ட் m, n. The first one இந்த 2 எலிமெண்ட்ஸ் ஓட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் n, m next n, n இதுதான் வந்து A cross A னுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் B cross A. So B cross A equal to B னுடைய வேல்யூ null set cross
a உடைய வேல்யூ m, n. So same first condition தான். இது null set multiplication பண்ணா null set தான் கிடைக்கும். So இதுதான் வந்து answer. Second sum, let a equal to 1 2 3, b equal to x by x is a prime number less than 10. அதாவது prime number less than 10 பகா எண் 10 குள்ள இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம a னுடைய செக்ஷனை அவங்களே கொடுத்துட்டாங்க, எலிமெண்ட்ஸ் கிளியரா அவங்களே கொடுத்துருக்காங்க. a 1 2 3 னு. b வந்து prime number less than 10. what is the prime number less than 10? பகா எண் 10 கீழ இருக்குது என்னன்னா பாத்தீங்கன்னா prime number 2 3 5 7. இதுக்கு அப்புறம் வேற என்ன நம்பர் இருக்கா பாருங்க, 2 3 5 7. அதுக்கு அடுத்த நம்பர் 11. சோ அவங்க 10 குள்ள கேட்டிருக்காங்க. சோ இத நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். சோ a cross a, b cross a. சோ ஃபர்ஸ்ட் ஒன் a cross a. அப்போ a வந்து 2 டைம்ஸ் எழுதுங்க. 1 2 3 again a 1 2 3. so இது ரெண்டு cross product. so 1 1 again 1 2 next 1 3. so இது முடிஞ்சிச்சு. next இந்த செகண்ட் எலிமெண்ட் 2 1 2 2 2 3. next third element 3 1 3 2 3 3. இதுதான் வந்து a cross a னுடைய ஆன்சர். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, b cross a. சோ b cross a என்ன கண்டுபிடிக்க போறோம். அப்ப b னுடைய எலிமெண்ட்ஸ் b என்ன கொடுத்திருக்காங்க 2 3 5 7. நெக்ஸ்ட் அது கூட a வை கிராஸ் பண்றோம் 1 2 3. சோ இது ரெண்டு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 2 1. நெக்ஸ்ட் 2 2 2 3. நெக்ஸ்ட் 3 கம்பேர் பண்ணிடுறோம் 3 1 3 2 3 3. next 5 1 5 2 5 3. next 7 1 7 2 7 3. இதுதான் வந்து b cross a னுடைய ஆன்சர். third sum, if b cross a equal to -2 3 -2 4 0 3 0 4 3 3 3 4 னு கொடுத்திருக்காங்க. நம்ம a b னுடைய எலிமெண்ட்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन செகண்ட் क्वेश्चनல எலிமெண்ட்ஸ் கொடுத்துட்டு கிராஸ் ப்ராடக்ட் என்ன கண்டுபிடிச்சோம், கிராஸ் னுடைய வேல்யூ. இப்போ கிராஸ் னுடைய b cross a னுடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க, எலிமெண்ட்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம். ரொம்ப சிம்பிள். இப்போ ஃபர்ஸ்ட்ல இங்க என்ன இருக்கு, b இருக்கு. அப்ப இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எல்லாமே யாருக்கு சேரணும், b னுடைய வேல்யூ சேரணும். அப்ப b இங்க எழுதுங்க. சோ இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கு -2, அகைன் அதே -2 தான் இருக்கு. அப்ப ரிப்பீட்டடா எழுதாதீங்க. நெக்ஸ்ட் 0, நெக்ஸ்ட் அங்க பாத்தீங்கன்னா 3. இது b னுடைய எலிமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் a செகண்ட்ல a b cross என்னமோ a செகண்ட்ல இருக்குது. அப்ப 3 4 again 3 4 3 4. இதுதான் வந்து a and b னுடைய ஆன்சர். fourth one, if a equal to 5 6, b equal to 4 5 6, c equal to 5 6 7. 3 செட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2 செட்ஸ் இருக்கு நம்ம பார்த்தோம். இப்போ 3 செட்ஸ் கொடுத்திருக்காங்க. இன்னும் ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க. LHS RHS ஈக்குவல் ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப இந்த சைடு என்ன கொடுத்திருக்காங்க, LHSல a cross a ன்னு கொடுத்திருக்காங்க. அங்க என்ன கொடுத்திருக்காங்க, b cross b இன்டர்செக்ஷன் வெட்டு c cross c ன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் LHS கண்டுபிடிச்சிக்கலாம். சோ LHS என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க, a cross a. அப்ப a வந்து 2 டைம்ஸ் எழுதுங்க. 5 6 again 5 6. சோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுத போறோம். 5 5 next 5 6 next 6 5 next 6 6. இது வந்து a cross a னுடைய வேல்யூ. இப்போ LHS கண்டுபிடிச்சிட்டோம். சோ இந்த ஆன்சர் வந்து இப்போ நமக்கு இந்த a cross a னுடைய ஆன்சர் வந்து யாருக்கு ஈக்குவலா வரணும்னா RHS க்கு ஈக்குவலா வரணும். சோ அப்ப RHS ல என்ன இருக்குது, b cross b இன்டர்செக்ஷன் c cross c. அப்ப b னுடைய வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் b cross b என்னன்னு கண்டுபிடிச்சிங்க. அப்ப b னுடைய வேல்யூ 4 5 6 again b cross b 4 5 6. சோ இது ரெண்டுத்தையும் கிராஸ் ப்ராடக்ட்ல எழுதுங்க. 4 4 next 4 5 next 4 6. next 4 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 5 எடுத்துட்டு சேர்த்து எழுதுங்க. 5 4 5 5 5 6. next 6 5 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 6 6 4 6 5 next 6 6. இப்போ இது வந்து b cross b னுடைய வேல்யூ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் c cross c. c cross c னுடைய வேல்யூ c cross c equal to 5 6 7 cross 5 6 7. சோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதும்போது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 5 5 next 5 6 5 7. next 6 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. next செகண்ட் எலிமெண்ட் 6 5 6 6
6, 7. Next 7, 5, 7, 6, 7, 7. இப்போ C cross C B cross B கண்டுபிடிச்சாச்சு. இந்த C cross B cross B க்கு C cross C க்கு என்ன கண்டுபிடிச்சா இன்டர்செக்ஷன். அப்ப ரெண்டுத்துல எது எல்லாம் சேமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எழுத போறோம். அப்ப B cross B இன்டர்செக்ஷன் C cross C equal to ரெண்டுத்துல சேமா என்னென்ன இருக்குன்னு பாருங்க. 5, 5, 5, 5. So அப்ப first 5, 5 எடுத்து எழுதிக்கங்க. Next 5, 6, 5, 6. அப்ப ரெண்டுத்துல இருக்கக்கூடிய 5, 6. இதான் இன்டர்செக்ஷன் நீங்க ஆல்ரெடி 9th ல படிச்சு இப்படி தான் படிச்சிருப்பீங்க. Next 5, 6 எழுதிச்சு. வேற என்ன நமக்கு இன்டர்செக்ஷன் சேம் வேல்யூ 6, 6, 5 இருக்கு. So 6, 5. Next 6, 6, 6, 6. அப்ப ரெண்டுத்துல வேல்யூ இன்டர்செக்ஷன். இப்போ இது வந்து B cross B intersection C cross C னுது. இப்போ இது ரெண்டு ஈக்குவலா இருக்கா பாருங்க. 5, 5, 5, 6, 6, 5, 6 ரெண்டுமே ஈக்குவலா வந்துச்சு. சோ அப்ப அவங்க என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க? both LHS and RHS equal னு கேட்டிருக்காங்க ரெண்டு பக்கமும். சோ ஆன்சர் வந்து ரெண்டு பக்கமும் ஈக்குவலா இருக்கு. இவ்வளவுதான் ஆன்சர். Fifth sum given A equal to 1 2 3, B equal to 2 3 5, C equal to 3, 4 and D equal to 1 3 5. 4 sets கொடுத்திருக்காங்க. இந்த 4 setsலயும் நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கன்னா A intersection C cross B intersection D. அதாவது A வெட்டு C cross B வெட்டு D. இங்க வந்து என்ன அப்படியே ஆப்போசிட்ல கொடுத்திருக்காங்க. A cross B வெட்டு C cross D intersection. இந்த ரெண்டு சைடு ஆன்சர் ஈக்குவலா வருதுன்னு பார்க்க சொல்லிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் சே நம்ம எப்பவுமே LHS எடுப்போம். சோ A intersection C cross B intersection D. சோ இதுல ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் பார்ட் கண்டுபிடிங்க. அத ப்ரொசீஜர் போர்ட் மாஸ்ல A intersection C. அப்ப A னுடைய வேல்யூ 1 2 3. B னுடைய C னுடைய வேல்யூ இன்டர்செக்ஷன் C னுடைய வேல்யூ 3, 4. இது ரெண்டுத்துக்கு சேமான வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 3 மட்டும் தான். இது வந்து A இன்டர்செக்ஷன் C னுடைய வேல்யூ. நெக்ஸ்ட் B இன்டர்செக்ஷன் D. அப்ப B னுடைய வேல்யூ எடுத்து எழுதுங்க. 2 3 5 இன்டர்செக்ஷன் D னுடைய வேல்யூ 1 3 5. இது ரெண்டுத்துக்கு சேமான வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 3, 5. சோ இது வந்து B இன்டர்செக்ஷன் D னுடைய வேல்யூ. So இப்போ இது ரெண்டுத்துக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்றீங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட். So A intersection C cross B intersection D. இது ரெண்டு கிராஸ் ப்ராடக்ட். அப்ப இந்த ரெண்டு ஆன்சருக்கு நம்ம கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து A intersection C வந்து என்ன கிடைச்சு 3 ன்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் 3, 5. So இது ரெண்டுக்கு கிராஸ் ப்ராடக்ட் 3, 3 ன்னு எழுதலாம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வேற எலிமெண்ட்ல சோ நெக்ஸ்ட் இது கொண்டு போறோம் 3, 5. இது வந்து LHS உடைய ஆன்சர். இதே மாதிரி இப்போ RHS கண்டுபிடிக்கணும். So RHS A cross RHS, A cross B intersection C cross B. So first A cross B என்னன்னு கண்டுபிடிங்க. அப்ப A னுடைய வேல்யூ என்னது 1 2 3 cross product B னுடைய வேல்யூ 2 3 5. So இது மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1, 2 1, 3 1, 5. Next 2, 2, 2, 3, 2, 5. Next 3, 2, 3, 3, 3, 5. இது வந்து A cross B னுடைய வேல்யூ. Next C cross D. C னுடைய செட் என்னன்னு பாத்தீங்கன்னா 3, 4. C னுடைய செட் 3, 4 cross D னுடைய வேல்யூ 1, 3, 5. So இது ரெண்டு கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கும்போது 3, 1. நெக்ஸ்ட் 3, 3. நெக்ஸ்ட் 3, 5. ஃபர்ஸ்ட் ஒன் முடிச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் 4, 1. 4, 3. 4, 5. இப்போ இது ரெண்டுத்துக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்றீங்க இன்டர்செக்ஷன். அப்ப ரெண்டுத்துக்கு இன்டர்செக்ஷன் வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்க. A cross B இன்டர்செக்ஷன் C cross B. இது இன்டர்செக்ஷன் வேல்யூ என்னென்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா 3, 1 இருக்கா பாருங்க. 3, 1 இல்ல. Next 3, 3. ரெண்டு இடத்துல 3, 3 இருக்கு. So answer 3, 3. Next 3, 5. இப்போ ரெண்டு ஆன்சர் ஈக்குவல் வந்துச்சா பாருங்க. இதனுடைய ஆன்சர் 3, 3, 3, 5. இதனுடைய ஆன்சர் 3, 3, 3, 5. அப்ப ரெண்டுத்துடைய ஆன்சர் ஈக்குவல் இஸ் ட்ரூ. இது உண்மைன்னு சொல்லி முடிச்சிருக்கு. இவ்வளவுதான் ஆன்சர்.